உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளின் இந்த காலை வேளையிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற மன்னாவை நீர் பரத்திலிருந்து அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொன்ன வேத வசனத்தின்படி அன்றென்று தேவையான ஆகாரத்தை ஆண்டவரே உம்முடைய வசனமாகி அந்த மன்னாவை எங்களுக்கு நீர் கொடுத்து உம்முடைய சித்தத்தின்படி வாழ்ந்து உமக்கு பிரியமானதை செய்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன் அப்பா. எதிர்பார்ப்புகளோடு என் ஆண்டுடைய சமூகத்திலே அநேக நாட்களாய் ஆண்டவரே ஒரே காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் யாராயிருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே தேவையின் நடுவிலே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே என் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஆண்டவரை இயேசுப்பா இவர்களுக்கு நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நேரத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளுகிற காரியங்களிலே நீர் இவர்களுக்கு இறங்கி வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைபடுவீராக. நீர் பேசுங்க ஆண்டவரே. உங்கள் மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க அந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய அதின்படி வாழ நீர் கொடுக்க இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு புதிய நாளை ஆண்டவர் கிருபையாக நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், நாம் கேட்கிறது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமா என்று நாம் யோசித்து பார்த்தால் அது நிறைய நேரம் கேள்விக்குறியாய்தான் இருக்கிறது. அப்போ நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் நாம் எப்படி இருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எல்லாவற்றையும் அவர் செய்வார் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே ஒரு சில மனிதர்களை உங்கள் மத்தியிலே வைத்து நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது, ஆண்டவர் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை செய்ய வேண்டும் என்றால் நாம் அவருக்கு முன்பதாக எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? சிந்தனைக்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே எசேக்கியா என்கிற ஒரு ராஜா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்த மனிதன், இங்கே ஆண்டவருடைய முகத்தை பார்த்து ஒரு காரியத்திற்காக அழுது விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லி, அப்ப அழக்கூடிய சூழ்நிலை, அழக்கூடிய தருணம் இந்த மனிதனுக்கு எப்படி வந்தது? இந்த மனிதன் யார்? இவர் எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தேன் என்று சொல்லி அவரே சாட்சி கொடுக்கிறார். இவருடைய வாழ்க்கையிலே வந்தது என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் அங்கே 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்த பொழுது அல்லது சனகரேப் ராஜா மரணமடைந்த நாட்களிலே இங்கே எசேக்கியா ராஜா வியாதிப்படுகிறார். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட பொழுது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அவரிடத்திலே அனுப்பி, உங்களுடைய வீட்டு காரியத்தை நீர் ஒழுங்குபடுத்தும், உம்முடைய நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது, நீர் மரணம் அடைந்து விடுவீர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை இங்கே எசேக்கியா ராஜாவுக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தனக்கு முன்பாக நின்று தான் மரித்து போவேன் என்று சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து ஒரு வார்த்தையும் என்ன பண்ணவில்லை, எசேக்கியா பேசவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் மிகவும் அழுதாராம். அப்ப அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு வியாதி வந்தது. இந்த வியாதியிலிருந்து எப்படியாகிலும் ஆண்டவர் தனக்கு சுகம் தருவார் என்று அவர் விசுவாசத்தோடு காத்திருந்திருக்கிறார். ஆனால் அந்த விசுவாசம் பொய்க்கும்படியாக இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கடந்து வந்து நீர் மரித்து போய் விடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை இங்கே எசேக்கியா ராஜாவுக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
இதை கேட்ட உடனே இங்கே எசேக்கியாவால் தான் மரணம் அடைவதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆனால் அவர் தனக்கு முன்பதாக நிற்கிற ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆனால் அவர் தன்னுடைய முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொள்ளுகிறாராம். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வீட்டிலே அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? அங்கே 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை நேரம் கிடைக்கும் பொழுது இந்த அதிகாரம் முழுவதை கூட நீங்கள் வாசியுங்கள். அவர் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை கேட்டு, அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து ஒன்றும் கேட்கவில்லை. ஆனால் அவர் சுவர்புறமாக திரும்புகிறாராம். நீங்கள் கூட உங்களுடைய வீட்டிலே சுவர்புறமாக உங்களுடைய முகத்தை திருப்பி பாருங்களாம். அங்கே யார் இருப்பார்? ஒருவரும் இருக்க மாட்டார்கள். நீங்களும் அந்த சுவரும் தான். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நின்று கொண்டு இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தாராம். அப்போ இன்றைக்கு ஆணுடைய சன்னிதானத்திலே இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் யாராய் இருக்கலாம், நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை தேவையின் நடுவிலே, துன்பத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, அல்லது உதவிக்காக யாரையோ நோக்கி பார்த்து அவர்கள் உதவி செய்யாத சூழ்நிலையின் மத்தியிலே, அல்லது ஒரு வியாதியோடு, ஒரு வேதனையோடு, ஒரு இழப்புகளின் மத்தியிலே இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாம். அப்ப நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் எதுவானாலும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நமக்கு இறங்கி வர வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமை படைத்த ஆண்டவருடைய முகத்தை நம்முடைய காரியத்திற்காக நாம் நோக்கி பார்க்கிறோமா? அல்லது இந்த உலகத்திலே நாம் நேசிக்கிறவர்கள், நமக்கு உதவி செய்வார்கள் என்று நம்புகிறவர்களை நாம் நோக்கி பார்க்கிறோமா? இந்த நேரத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இங்கே ஒரு மிகப்பெரிய ராஜா, தேசத்தை ஆள்கிறவர், எத்தனையோ மருத்துவர்கள் இருந்திருக்கலாம் அந்த தேசத்திலே, இல்லையா? வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறேன், நான் மரித்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆனால் நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணுங்கள் என்று சொல்லி என்ன பண்ணிருக்கலாம்? அரண்மனை வைத்தியர்களை அழைத்து தன்னுடைய வியாதிக்கு என்ன பண்ணிருக்கலாம்? மருந்து தேடி இருக்கலாம். ஆனால் எதையுமே தேடாதபடி, தீர்க்கதரிசியை கூட அவர் தேடாதபடி, அங்கே ஆண்டவருக்கும் அவருக்கும் இடையே அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டுடைய சமூகத்திலே இப்படியாய் விண்ணப்பம் பண்ணுகிறதா 2ஆம் வசனம் சொல்லுகிறது. எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அவர் தன்னை ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறார். ஆண்டவரே, நான் எப்படிப்பட்டவன்? உமக்கு முன்பாக உண்மை உள்ளவன், இல்லையா? மன உத்தமமாய் உமக்கு முன்பாக நான் நடந்து கொண்டிருக்கிறவன், இல்லையா? உமது பார்வைக்கு நான் நலமானதை மாத்திரமே இதுவரைக்கும் நான் செய்திருக்கிறேன். ஆகையினால நீங்க என்ன பண்ணுங்க, நினைச்சிருங்கன்னு சொல்லி அங்கே அவர் மிகவும் அழுததாய் அங்கே வேதம் சொல்லுகிறது. இதை பார்த்த ஆண்டவர், இல்லையா? அப்போ நாம் கண்ணீரோடு ஆண்டுடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம். நிறைய காரியத்தில் நல்லதுதான், அநேக காரியத்திலே ஆண்டவரை நோக்கி நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையில் நம்ம அவரை நோக்கி பார்க்கிறோம், நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற உண்மையோடு, ஆண்டவர் விரும்புகிற மன உத்தமத்தோடு, ஆண்டவர் விரும்புகிற நல்லதை, இல்லையா? கர்த்தருடைய பார்வையிலே நல்லதை செய்தால் மனிதர்களுடைய பார்வையிலும் நாம் என்ன பண்ணுவோம்? நன்மையை தான் செய்வோம். ஆண்டவருக்கு முன்பதாக நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனிதர்களிடத்திலும், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களாய் இருக்கலாம், நாம் வேலை செய்கிற ஸ்தலமாயிருக்கலாம், நாம் செல்லுகிற ஆலயமாயிருக்கலாம், எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம்? உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். அதே போல உத்தமம், இல்லையா? நம்முடைய குணம், அவன் உத்தமி, உத்தமன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கத்தக்க அந்த இடத்திலே நாம் காணப்படுவோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். அப்போ உத்தமமாய் நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை தருகிறவர். இதை இங்கே எசேக்கியா ராஜா விசுவாசத்தபடினால் அவர் தீர்க்கதரிசியை தேடாமல் அவர் யாரை தேடுகிறார்? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி பாதி முற்றத்தை என்ன பண்ணவில்லை? கடக்கவில்லை. இங்கே ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்டார், அவருடைய கண்ணீரை கண்டார். அங்கே தீர்க்கதரிசியை கடந்து போய் விடாதபடிக்கு ஆண்டவர் பாதி முற்றத்தை கடக்க முன்பதாகவே ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு நேராய் கடந்து வருகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, அவர் ஆண்டவர் சொல்கிறார், நீ திரும்பி போ. அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது 5ஆம் வசனத்திலே, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை
கூட்டுவேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசிக்கு இடத்திலே சொன்ன தன்னுடைய வார்த்தையை அங்கே மாற்றி போடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக ஒருவேளை அநேக தடைகள் காணப்படலாம். கர்த்தருடைய சித்தம் கூட இதுதான் என்று கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய சித்தத்தை கூட மாற்றக்கூடிய வல்லமை எதற்கு இருக்கிறது தெரியுமா? நாம் உண்மையாய் வாழும் பொழுது, நாம் மனதிலே உத்தமமாய் இருக்கும் பொழுது, நாம் நலமானதை செய்யும் பொழுது, ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை கூட நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றி நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதற்கு இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சாட்சி. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவர் உத்தமமாய் நடந்தார், உண்மையாயிருந்தார், கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தார். அப்படி அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது ஆண்டவர் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை செய்கிறதற்கு வல்லமை உள்ளவர். அவர் 15 ஆண்டுகளை எனக்கு கூட்டித்தாரும் என்று கேட்கவில்லை. ஆனால் ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்யும், உம்முடைய பார்வையில நான் நல்லதை செய்தேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே தன்னை குறித்து அவர் சாட்சி கொடுத்து ஜெபித்து மிகவும் அழுதார். இன்றைக்கு ஆண்டவருக்குடைய பிரியமான பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டு ஏதோ உபத்திரவத்தின் நடுவிலே, ஏதோ ஒரு பாடுகளின் நடுவிலே, ஏதோ ஒரு போராட்டத்தின் நடுவிலே, ஏதோ ஒரு கண்ணீரான சூழ்நிலையிலே, யாரிடத்திலும் சொல்ல முடியாத அவமானத்தின் நடுவிலே, நிந்தனையின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்களுடைய உத்தமமும் உங்களுடைய நேர்மையும் உங்களை காக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமமாய் நடக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை, எதிர்பார்த்திருக்கிற ஈவுகளை என் ஆண்டவர் கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகையினால் தான் முதலாவது ஆண்டவர் யாருக்கு உதவி செய்வார்? அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதற்கு இங்கே எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கை நமக்கு முன்பாக சாட்சியாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே அற்புதத்தையும் அதிசயங்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ? ஒருவேளை நீ உத்தமத்தோடு, உண்மையோடு, ஆண்டவர் சொன்ன கற்பனைகளின்படி, கட்டளைகளின்படி நீதியாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யும் வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள். காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே அன்பு தேவனுடைய பிள்ளையை. ஆகையினால் உத்தமத்தை விட்டு, நேர்மையை விட்டு, உண்மையை விட்டு, நல்ல காரியங்களை செய்கிறதை விட்டு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் விட்டுவிடாதபடிக்கு அதை உண்மையாய் உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ளும் போது வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவீர் என்று. நீங்கள் எதிர்பார்த்துக்கிற நன்மைகளை சமாதானமாய் கொடுத்து அனுப்புகிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு கண்ணீரோடு ஆண்டுடைய முகத்தை மாத்திரமே நோக்கி பார்த்த ஒரு மனிதனுக்கு என் ஆண்டவர் இறங்குவாரானால் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே கண்ணீரோடு விண்ணப்பங்களை வைத்து அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து அற்புதத்திற்காக காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். நீங்கள் எந்த இடத்துல வெட்கத்தையும் அவமானத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே இடத்திலே உங்களை தலை நிமிர பண்ணுகிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். ஆகையினால் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நீங்கள் சோர்ந்து போகாதபடி அவரை உறுதியாய் பற்றி கொள்ள ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இங்கே லூக்காவிலே நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது இல்லையா, 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். சகரியா யார்? ஆசாரிய முறைமையின்படி ஆசாரிய ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன். ஆனால் இவருடைய வேண்டுதல் என்ன என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்ப்போமானால் இவருக்கு குழந்தை இல்லாதிருந்தது. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக பிரியமானவர்களாய் நடந்து கொண்டவர்கள், குற்றமற்றவர்களாய் நடந்து கொண்டவர்கள், கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி நடந்தவர்கள். இவர்களுக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது, ஆண்டவர் தங்களுக்கு ஒரு குமாரனை தர வேண்டும் என்று சொல்லி. இவர்களுடைய விண்ணப்பம் கணவனும் மனைவியாய் ஆண்டுடைய சமூகத்திலே ஒருமித்து ஜபித்து பிள்ளைக்காக ஜபித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய திட்டமும் தீர்மானமும் எப்படிப்பட்டதா இருந்தது? ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஆண்டவர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார், அவருடைய கண்ணீரை காண்பார், அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்வார் என்ற அந்த எதிர்பார்ப்பு அவருடைய வாழ்க்கையில இருந்த போதிலும்
அதிக வயது சென்று அவர்கள் எதிர்பார்த்த நன்மை அவருடைய வாழ்க்கையிலே காணப்படாமல் இருந்தது. ஆனால் நாள் ஒன்று வந்தது இல்லையா? பொறுமையோடு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது அல்லவா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு 6 மாதத்திற்கு முன்பதாக தான் யோவான் ஸ்நானகன் இந்த பூமியிலே பிறக்க வேண்டும், அதுவும் இந்த சகரியா எலிசபெத்துக்கு வந்து பிறக்க வேண்டும் என்பது கடவுளுடைய தீர்மானமும் திட்டமும் இருந்தபடியினால் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாயிருந்து ஜபித்த போதிலும் ஆண்டவர் பொறுமையோடு அவர்களை காத்திருக்க வைத்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ்ந்து ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஏறெடுக்கிற எந்த விண்ணப்பமானாலும் காலம் தாமதித்தாலும் அவருடைய சித்தமான நேரத்திலே அவருடைய சித்தமான வேளையிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். உங்களுடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையின் நடுவிலே ஆண்டுடைய சமூகத்திலே உத்தமமாய் வாழ்ந்து அற்புதத்திற்காக காத்திருக்கிறீர்களோ அந்த சகரியாவுடைய விண்ணப்பத்தை கேட்டு இல்லையா, முதிர் வயதில் வேதம் சொல்லுகிறவர்கள் அதிக வயது சென்றவர்களாய் இருந்த போதிலும் கர்த்தர் தம்முடைய திட்டத்தின்படி தம்முடைய தீர்மானத்தின்படி அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு தூதனாக எலியாவின் ஆவியினுடைய அபிஷேகத்தோடு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரு தேவகுமாரனாய் அங்கே யோவான் ஸ்நானகன் இந்த பூமிக்கு வந்து பிறந்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஆண்டவருடைய தீர்மானப்படி கடவுளுடைய குமாரனாய் இந்த பூமியிலே ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை அந்த வயதான நாட்களிலே இல்லையா அங்கே எலியாவின் ஆவியும் அபிஷேகமும் பெற்றவராய் இந்த வயதான பெற்றோருக்கு கொடுத்தது எதனால்? அவருடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டபடியினால், அவர்கள் ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் நடந்தபடியினால், ஆண்டவர் நியமித்த கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடந்து பொறுமையோடு காத்திருந்தபடியினால் அந்த வார்த்தை வந்தபோது என்ன பண்ண முடியலை, சகரியாவால் நம்பவே முடியவில்லை இல்லையா? அப்ப இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே அற்புதத்துக்காக காத்திருந்து அதிசயங்களுக்காக காத்திருந்து ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த வியாதி என் இடத்தில் வந்திருக்கிறது, இந்த வியாதியை மாற்ற உம்மால் முடியும், நீர் எனக்கு இதிலிருந்து விடுதலை தாரும் என்று சொல்லி நீங்கள் அநேக நாட்களாய் காத்திருக்கலாம். அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட திருமண காரியமாய் அல்லது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கற்பத்தின் கனியை தரும்படியாக ஏதோ ஒரு நன்மைக்காக நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜபித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இது முதலாவது நாம் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய காரியத்திலே இந்த காரியத்தை செய்வதற்கு என் ஆண்டவருக்கு லேசான காரியம் என்கிற ஒரு உணர்வுள்ள இருதயம் முதலாவது நம்மிடத்தில் காணப்படும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய சித்தத்தின்படி நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை நமக்கு அவர் செய்ய அவர் காத்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்ப நாம் ஆண்டவரிலும் அவருடைய வார்த்தை நம்மிலும் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் அவர் கேட்டுக்கொள்வதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் இல்லையா? அப்ப அவருடைய சித்தத்தின்படி செய்வார் இல்ல? அப்ப அதை நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்ப முதலாவது நாம் வேண்டிக் கொள்வதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் பொழுது செய்வதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால், முதலாவது அவருக்கு பிரியமானவர்களாய் அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், நம்முடைய கண்ணீரை காண்கிறார், நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளின் ஈவுகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகையினால் தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்ம அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை அவர் நோக்கி பார்ப்பாராம். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து அற்புதத்திற்காக எதிர்பார்த்து அதிசயத்திற்காக எதிர்பார்த்து, ஆண்டவரே இந்த காரியத்திலே என்னுடைய வல்லமை வெளிப்படாதா, இந்த காரியத்திலே என்னுடைய ரட்சிப்பு என்னுடைய குடும்பங்களிலே கடந்து வராதா என்று தவிப்போடு வேதனையின் மத்தியிலே காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கேட்டுக்கொள்வதை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அவர் விரும்புகிறபடி வாழ நம்மை நாமே அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் அல்லது அவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்டுக்கொள்வதை தருவார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், நாம் மனம் திரும்பும் பொழுது. ஒருவேளை இந்த நாட்களிலே ஆண்டவர் இட்ட கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி வாழாதபடி நம்முடைய மனம் போனபடி இல்லையா, ஆண்டவர் செய் என்று சொன்னதை செய்யாமல் அவர் செய்யாதே என்று சொன்னதை நாம் மனம் துணிந்து ஒருவேளை நாம் செய்து ஆண்டுடைய கரத்திலிருந்து அதிசயங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடி அற்புதங்களை கூடாதபடி பாவத்தோடு இல்லையா, ஆண்டவரே என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படாதா, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா, என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா, என் மனைவி ரட்சிக்கப்பட மாட்டாளா, என் பெற்றோர் ஆண்டவரை அறிய மாட்டார்களா என்று சொல்லி
பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற குடும்பத்தின் நபர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். யாராயிருந்தாலும் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார். இதற்கு மிகுந்த உதாரணம் யோனாவிலே நாம் பார்க்கும் பொழுது, யோனா 3 அதிகாரம் 4 யோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்துக்கு நேராய் கடந்து போகிறார். அங்கே யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இங்கேயும் ஒரு தீர்க்கதரிசி நினிவே ஜனங்களுக்கு விரோதமாய் கடந்து சென்று 40 நாட்களுக்குள் இந்த நினிவே பட்டணம் அழிக்கப்பட்டு போகும். எதினால் அவர்கள் செய்த பாவம் தேவ சந்நிதியை எட்டினது என்று யோனா 1 நாம் வாசிக்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாய் நினிவே ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது, யோனா 3 அதிகாரம் 5 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள், பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவது இவங்க என்ன பண்ணாங்க, தனக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை, உங்களை நீங்க அழிந்து போவீர்கள், இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாய் வந்த பொழுது முதலாவது அந்த வார்த்தை கடவுளிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லி என்ன பண்ணாங்க, விசுவாசித்தார்கள். இரண்டாவது என்ன பண்றாங்க, இந்த சாபத்திலிருந்து அல்லது இந்த அழிவிலிருந்து மீட்பதற்கு ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் தங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, உபவாசத்தை கூறுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பெரியவர்கள் முதற்கொண்டு சிறியவர்கள் வரைக்கும் உபவாசத்தோடு ரெட்டுடுத்தி என்ன பண்ணாங்களா, ஆண்டுடைய சமூகத்திலே கிடந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த நினிவேயின் ராஜாவும் என்ன பண்ணுகிறார், தன்னை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து இப்படியாய் ஜெபிக்க சொல்லுகிறார். அங்கே 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள் என்று சொல்லி அங்கே ராஜா கட்டளை கொடுக்கிறார். அப்படியே எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆண்டுடைய சமூகத்திலே தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு, ஆண்டவரே நாங்க மனம் திரும்புகிறோம், எங்களை மன்னிங்கன்னு சொல்லி நினிவேயின் ராஜா முதற்கொண்டு சிறியவர்கள் வரைக்கும் என்ன பண்றாங்க, ஆண்டுடைய சமூகத்திலே உபவாசத்தோடு அங்கே விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. எப்பேற்பட்ட பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் உண்மையாய் நாம் மனம் திரும்பும் பொழுது இல்லையா, உண்மையாய் ஆண்டோடைய சமூகத்திலே மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னித்து, வேதம் சொல்லுகிறது, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டாராம். அங்கே 10ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அவரவர் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் இல்லையா. அப்போ பாவத்தோடு ஆண்டுடைய சமூகத்திலே நாம் எவ்வளவுதான் உபவாசித்தாலும், எவ்வளவுதான் ஜெபித்தாலும், நம்முடைய குடும்பத்தின் சாபங்களோ வியாதிகளோ தலைமுறையின் சாபங்களோ அல்லது நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களோ நன்மைகளோ வர தடைப்பட்டிருக்கிறது என்றால் எங்கேனும் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை நாம் செய்திருக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வேதத்தை நாம் வாசிக்கிறோமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லையா. அப்போ இரவும் பகலும் பாவத்தோடு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியாது, இரவும் பகலும் வேதத்தை எடுக்க முடியாது, நம்மால் ஜெபிக்க முடியாது, நம்மால் மற்றவர்களுக்கு நல்லதை செய்ய முடியாது. யாரை ஏமாற்றலாம், யார்கிட்ட போய் சொல்லலாம், எப்படிலாம் திருட்டுத்தனம் பண்ணலான்னா பாவத்தில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க. ஆனா பரிசுத்தத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு எப்படி பிரியமாய் வாழலாம், ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி உண்மை உள்ளவர்களாய் இருக்கலாம், ஆண்டுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்கலாம் என்று யோசனை செய்வார்கள். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, என் அன்பு சகோதரியை, நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்றால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு பிரியமானதை நாம் செய்து அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நாம் கேட்டுக்கொள்கிறதை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எசேக்கியா ராஜா கண்ணீரோடு அழுகையோடு ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணின பொழுது அவருடைய மரணக்கட்டை மாற்றி ஆண்டவர் அவர் கேட்டவனமாக ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். அங்கே அந்த சகரியாவும் எலிசபெத்தும் ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் உண்மையோடு ஆண்டவரை தேடின பொழுது வயது சென்ற போதிலும் கர்த்தருடைய தீர்மானம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் அவர்களுக்கு யோவான் ஸ்நானகனை கொடுத்து ஆசீர்வதித்தார். அங்கே நினிவே ஜனங்கள்
தங்களுடைய தேசமே அழிக்கப்பட்டு தேசம் முழுவதும் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்ன பொழுது உண்மையாய் மனம் வருந்தி ஆண்டுடைய சமூகத்திலே தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டுவிட்டு ஆண்டுடைய சமூகத்திலே விழுந்து கிடந்த பொழுது ஆண்டவர் அவர்கள் தங்களுடைய பொல்லாப்பை விட்டு திரும்பினார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தையும் ஆண்டவர் மாற்றி அவர்களுக்கு இரக்கம் செய்ததை, தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அவர்களை காப்பாற்றினதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே நிற்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் விடுதலை கொடுக்கிற ஆண்டவரை உண்மையாய் பற்றி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய திரு சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வல்ல எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் சித்தத்தின்படி செய்வோம். அவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற நன்மைகளை சுதந்திரிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ கேட்டுக்கொள்வது செய்யப்படும் என்று சகோதரி கொண்டு ஆண்டவரே அந்த தலைப்பில் ஆண்டவரே சுத்தரம் நீர் பேசியிருக்கிறீர், அதை உறுதிப்படுத்துவதாக. அதே சமயத்தில் நிகழ்ச்சி பார்க்க வச்சிருக்கிறது. 6 மாதத்துக்குள்ள உலகத்திலே 3 சம்பவம் நடக்கும். இதை எல்லோரும் பார்ப்பீர்கள். முக்கியமான காரியம் சென்னையில் ஒரு சம்பவம் நடக்கும், தமிழ்நாட்டில் 2 சம்பவம் நடக்கும். கதவு பூட்டி வச்ச கதவுலாம் திறக்கப்படும். அசுத்தாவிகள் உலகத்தை விட்டு போயிடும். 7 கடத்தில் உள்ள விக்கிர கோயிலாவியும் அழித்து விட்டேன். வெள்ளிக்கிழமை ஒரு ஜெபிக்கிறாங்க, அந்த ஜெபம் கேட்கப்படலை. மலன் திரும்பாத ஜெபம், அதை ஆண்டு காட்டுக்கிறார். கற்ப பையில் பலவருக்கு கட்டி இருக்குது. அந்த கட்டி நீக்க வேண்டும்னா ஜெபிங்க. அசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் ஒப்பு கொடுத்தால் கற்ப பையில் கட்டி வரும் என்று கத்த சொல்லுகிறார். நிலையில்லாத உலகத்துக்காக நீங்கள் வாழ்கிறீங்க. இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை. நிலையான உலகத்துக்காக வாழ்க. சென்னை கடற்கல்ல தவம் கடக்கும். இதை பார்ப்பீங்க. உலகத்தில் பிரசத்தி கற்றவர்களுக்கெல்லாம் எது கஷ்டம், இதை எல்லாம் பார்ப்பீங்க. படகு வச்சு ஒருவரை காப்பாற்ற முடியுமா? இல்லை பலவரை காப்பாற்ற முடியாது. அப்படி சென்னை கடற்கரை பேரழிவு இருக்கும், அதை பார்ப்பீங்க. உலகத்தில் இனி துன்பம் வரும், துயரம் வரும். மனிதன் இனி வாழ முடியுமா? மனுஷன் வாழியது கஷ்டம்தான். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நித்திய வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை, சந்தோஷ எண்ணெய் கறக்கிற எலும்பு கூட காணப்படுகிறது என்று கத்த சொல்லுகிறார். ஒவ்வொருவரையும் கத்த பாதுகாக்கிறார். தூரத்துக்கும் தேவன், சமீபத்துக்கும் தேவன். உங்களுக்கு மீட்பு வர வேண்டுமானால் இயேசுவை மீட்பார், அந்த மீட்பை கொடுப்பார். துள்ளி துள்ளி ஓடுறாங்க, ஆனால் துள்ளி துள்ளி ஓட முடியாது. துள்ளி துள்ளி நடக்கிறாங்க, துள்ளி நடக்க முடியாது. வாகனங்களும் ஓடாது, ஆனால் வாகனம் ஓடாது. உலக வியாதி வந்தாச்சு, அதை யாரும் தடை பண்ண முடியாது என்று கத்துகிறார். ஒரு குளத்தில் தண்ணி நிரம்பி வரி குளம் தண்ணி போல ஆத்மாக்கள் நிறைவு கழிவாங்க. சூறாவளி காற்று சென்னையிலே 3 நாள் வீசும், அதை பார்ப்பீங்க. ஒரு மாதத்துக்குள்ள உலகத்தில் ஒரு சம்பவம், அதையும் பார்ப்பீங்க. கட்டுகளை அறுத்து உங்களை வியாதியை விலக்கி பாவத்தை போக்கி தாவத்தை நீக்கி நன்மை செய்வேன். விழுந்து கிடந்த உங்களை கர்த்தரே தூக்கி எடுக்கிறார். அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் ஆறுக்கதும். 90 நாட்களில் உலகத்தில் பல சம்பவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கர்த்தர வார்த்தை. உங்களை பாதுகாக்கிறேன், உங்களை தாங்குகிறேன், உங்களை சுமக்கிறேன், உயர்ந்துகிறேன். அநியாயமாய் விதைத்த, அநியாயமாக சம்பாதித்த எல்லா பொருளும் அழியும். யாரெல்லாம் அநியாயமாய் பல கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காங்களோ அது அழியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நற்செய்தி உங்களுக்கு வரப்போகுது. உலகத்தை இதுவரையும் அப்படிப்பட்ட நற்செய்தி வரல, இனி வாரம் வாழ்ந்து விட்டது. ஒரு கூவ நதி போகலை, ஒரு வாழ்க்கை இருக்குது, அதனால நன்மை வரல. கூவத்தை விட்டு மனம் திரும்பினால் நல்ல வாழ்க்கை வரும். திரும்ப நடக்கவில்லை, நீ செய்த தவறு, நீ செய்த பாவம் தேவ சமூகத்தை எட்டி இருக்கிறது. எப்படி உனக்கு திரும்ப நடக்கும்? குழந்தை இல்லைன்னு கவலைப்படுங்க. நீ செய்த பாவம், நீ செய்த தவறு எட்டி இருக்கிறது. அப்படி என்ன அப்படி குழந்தை வரும்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டால் அறிக்கை விட்டவர் போதே
அசுத்தாவிகள் முற்றிலும் உலகத்தை விட்டு போகுது. நீ உலகத்தில் விற்கிற கோயிலும் உலகத்தை விட்டு கடந்து போகுது. இதை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தரை வாய் சொன்னது அப்படியே இருக்கும், நடந்து விட்டது. நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அதே போல உங்களுக்கு ஆண்ட தொட்டால், உங்களை பேசினால் தொலைக்காட்சியில் உற்சாகமாக கூக்குள் பையில் காணிக்க அறிக்கை வைப்ப கர்த்தர் இந்த ஊழியத்துக்காக செபிங்க, கர்த்தர் ஆசீர்வார். ஆமீன், ஆமீன், ஆமீன். புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். அவர் அட்ரஸ் இவாஞ்சலிஸ்ட் தங்கசாமி, அதிசய பராக்கா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53. ஃபோன் நம்பர் 04426574550 and cell phone number 9383344445.